ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். பங்குனி மாதத்தில் வரும் தேய்பிரை அஷ்டமி திரைம்பகாஷ்டமி என்று சொல்வர். இந்த திரைம்பகாஷ்டமி தினத்தில் தான் சிவபெருமான் முப்புறம் எரித்ததாகவும் கருதப்படுகிறது. மேலும் இந்த திரைம்பகாஷ்டமியில் பைரவரை வழிபடுவதால் திருமண தடை விலகும், யமபயம் நீங்கி ஆயுள் விருத்தி ஏற்படும். குழந்தை பேறு வேண்டி காத்திருப்போர் இந்த தினத்தில் அன்னதானம் செய்வதால் விரைவில் அவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த அஷ்டமி அஷ்டகாவுடன் இணைந்து வருகிறது. முன்னோரையும் வணங்க வேண்டிய நாள் இது. அதனால் நாம் இந்த தினத்தில் பிதுர்தோஷம் போக்கும் பஞ்ச பைரவர் பற்றி அறிந்து கொண்டு பஞ்ச பைரவர் மந்திரம், மேலும் மிகவும் அரிதானதும் சக்தி வாய்ந்ததும் பிரச்சனைகளை துரத்தக்கூடியதுமான ஸ்ரீ பைரவ தாண்டவ ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து பலன் பெறுவோம். அஷ்டமி அஷ்டகாவுடன் இணைந்த தினத்தின் சிறப்பை நாம் முன்னமேயே பார்த்துள்ளோம். மார்கழி மாதம், மாசி, பல்குண மாதம் எனும் பங்குனி மாதம், பௌஷ மாச கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி. இந்த 4 கிருஷ்ணபக்ஷ அஷ்டமி அஷ்டகா என்று பெயர். அஷ்டமிக்கு முன்தினம் பூர்வஷ்டகா, அஷ்டமி அஷ்டகா, அஷ்டமிக்கு மறுநாள் அன்வஷ்டகா, இதற்கு திஸ்ரோஷ்டகா. இந்த 3 நாளும் சேர்த்து திஸ்ரோஷ்டகா என்று பெயர். இது பித்ரு வழிபாடு செய்ய வேண்டிய நாள். ஷண்ணவதி என்னும் 96 தர்ப்பணங்களில் வரும். இது மகாலயத்தில் வரும்போது மத்தியாஷ்டமி என்கிறோம். அதற்கு சமமானது இந்த தினம். நம் முன்னோர்களாலேயே நம் உடல் உருவானது. பித்ருக்கள் கடவுளுக்கு சமமானவர்கள். அவர்களை நாம் மனதால் வணங்கி இந்த தினத்தில் பசுவுக்கு புல், பிராமணர்களுக்கு ஜல கும்பம், ஜலபாத்திரம் தானம் செய்து தில தர்ப்பணம் செய்வதால் பித்ருக்கள் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார்கள். அதனால் சந்ததி சிறக்கும், குடும்பத்தில் க்ஷேமம் உண்டாகும், பித்ரு தோஷம் நீங்கும். பைரவர் என்றால் பயத்தை நீக்குபவர். எவர் ஒருவர் இந்த தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள். கடன் தொல்லை தீரும், எதிர்ப்புகள் அகலும், அவர்களை தீய சக்திகள் அண்டாது. இந்த தினத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும், இழந்த செல்வங்களை மீண்டும் பெறவும், செய்யும் தொழிலில் வளர்ச்சி காணவும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவவும், செல்வ செழிப்போடு வாழவும் தேய்பிரை அஷ்டமி என்று பைரவ வழிபாடு செய்வது அவசியம். இப்போ நாம் பித்ரு தோஷத்தை நிவர்த்தி செய்யும் பஞ்ச பைரவர்கள் பற்றி பார்க்கலாம். சிலர் எவ்வளவுதான் முயற்சியுடையவர்களாக இருந்தாலும், திறமையானவர்களாக இருந்தாலும் சரியான வாய்ப்புகள் அமையாமல் முன்னேற்றம் ஏற்படாமல் இருப்பர். அப்படிப்பட்டவர்கள் சென்று வணங்க வேண்டிய சிறப்பான ஸ்தலம் தான் இந்த பித்ருதோஷம் நிற்கும் பஞ்ச பைரவ ஸ்தலம். இது எங்குள்ளது? தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆவூர் திருத்தலம். இங்கு பசுபதீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு சிவபெருமான் பசுபதீஸ்வரர் என்ற திருநாமத்துடனும் அம்பாள் பங்கஜவல்லி என்ற திருநாமத்துடனும் அருள் பாலித்து வருகிறார்கள். வசிஷ்ட முனிவரால் சாபம் பெற்ற காமதேனு என்ற தேவலோக பசு பூமிக்கு வந்து இறைவனை பூஜித்து சாப விமோச்சனம் பெற்ற இடம் இந்த திருத்தலம். எனவேதான் இந்த தலம் ஆவூர் என்று அழைக்கப்படுகிறது. என்பது பசுவை குறிக்கும். இந்த கோவிலின் முக்கிய சிறப்பம்சம் பஞ்ச பைரவ மூர்த்திகள். 5 பைரவர்கள் ஒரே பீட்டத்தில் வீட்டிருக்கிறார்கள். இவர்களை இந்த தேய்பிரை அஷ்டமி தினத்தில் வழிபாடு செய்வதால் அனைத்து துன்பங்களும் நீங்கும். இந்த கோவிலில் மங்களாம்பிகை அம்மனை பிரதிஷ்டை செய்யும் போது ஹோமத்திலிருந்து பஞ்ச பைரவர்கள் வெளிப்பட்டனர். அவர்களையும் பிரதிஷ்டை செய்து ஆராதனை செய்தால் பித்ரு சாபம் நீங்க பெறும் என்று அசரீரி ஒலித்துள்ளது. அதன்படியே பஞ்ச பைரவர்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டனர். இந்த பஞ்ச பைரவரும் மகாமண்டபத்தில் மேற்கு நோக்கி 4 பைரவ மூர்த்திகளும், வடக்கு நோக்கி ஒரு பைரவ மூர்த்தியுமாக 5 பைரவர்கள், அசிதாங்க பைரவர், குரு பைரவர், சண்ட பைரவர், கால பைரவர், உன்மத்த பைரவர் எனப்படுவர். பஞ்ச பைரவர்களை வழிபட்டதன் மூலம் தசரத மன்னனின் பித்ருசாபம் விலகியது. எனவே இந்த தலம் பித்ருசாப நிவர்த்தி ஸ்தலமாக விளங்குகின்றது. பித்ரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த பஞ்ச பைரவர்களை வழிபாடு செய்து வந்தால் உடனடியாக கைமேல் பலன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. சிலர் நிறைய சம்பாதிப்பார்கள், இருந்தாலும் கடன் தீராது. சிலருக்கு நல்ல திறமை இருக்கும், ஆனால் சரியான வேலையும் வாய்ப்புகளும் அமையாமல் வருமானம் என்று இருப்பர். பல பேர் அனைத்து செல்வங்களையும் பெற்று இருப்பார்கள், ஆனால் வாழ்வில் நிம்மதி இருக்காது. அப்படிப்பட்டவர்களின் அந்த நிலைக்கு பித்ரு தோஷம்தான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்கள் அனைவரும் இந்த தல பஞ்ச பைரவர்களை வழிபட்டு பித்ரு தோஷத்தை போக்கி வாழ்வில் வளம் பெறலாம். அங்கு செல்ல முடியாதோரும் இன்று இந்த தினத்தில் பஞ்ச பைரவரை வணங்கி இந்த பஞ்ச பைரவர் மந்திரம் சொல்லலாம். பஞ்ச பைரவர் மந்திரம்: சூலமும் கத்தியும் சவுக்கு கயிறும் தண்டமும் கைகளில் கொண்டவரும், ஆதிமூலமானவரும், சாம்பல் பூசிய கரிய திருமேனி கொண்டவரும், தேவர்களும் முதன்மையானவரும், அழிவில்லாதவரும், நோய் போன்ற துன்பங்களுக்கு சிறந்த தாண்டவங்களை விரும்பி ஆடுபவருமாகிய எமையாளும் பஞ்சபைரவரை போற்றுகிறேன். இன்னொரு முறை சொல்லலாம். சூலமும் கத்தியும் சவுக்கு கயிறும் தண்டமும் கைகளில் கொண்டவரும், ஆதிமூலமானவரும், சாம்பல் பூசிய கரிய திருமேனி கொண்டவரும், தேவர்களும் முதன்மையானவரும், அழிவில்லாதவரும், நோய் போன்ற துன்பங்களுக்கு சிறந்த தாண்டவங்களை
ஆடல்களை விரும்பி ஆடுபவருமாகிய யமையாளும் பஞ்சபைரவரை போற்றுகிறேன். இந்த விசேஷமான அஷ்டகா இணைந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் பஞ்சபைரவரை வழிபடுவதால் பிதுர்தோஷம், பிதுர் சாபம் நீங்கும், சத்ருபயம், கடன் தொல்லை, அமபயம், தீராத நோய்கள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். குழந்தை பேறு வேண்டுவோருக்கு மக்கட்பேறு கிடைக்கும். அதனால் இந்த ஆலயத்திற்கு கண்டிப்பாக ஒரு முறையாவது சென்று வர முயற்சிக்கலாம். உங்களது வாழ்வில் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு மலர்ச்சி உண்டாகும். அடுத்து நாம் பைரவ தாண்டவ ஸ்தோத்திரம் பாராயணம் செய்யலாம். ஸ்ரீ பைரவ தாண்டவ ஸ்தோத்திரம். ஸ்ரீ கணேஷாய நமஹ. ஸ்ரீ உமா மகேஸ்வராபியாம் நமஹ. ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீ பைரவாய நமஹ. அத ஸ்ரீ பைரவ தாண்டவ ஸ்தோத்திரம். ஓம் चण्डं प्रतिचण्डं करधृतदण्डं कृतरिपुकण्डं सौख्यकरं लोकं सुखयन्तं विलसितवन्तं प्रकटितदन्तं नृत्यकरं डमरुध्वनिशङ्कं तरलवतंसं मधुरहसन्तं लोकभरं भज भज भूतेशं प्रकटमहेशं भैरववेशं कष्टहरं श्रीभैरववेशं कष्टहरं चर्चित सिन्दूरं रणभूविदूरं दुष्टविदूरं श्रीनिकरं किङ्किणि गणरावं त्रिभुवनपावं कर्परसावं पुण्यभरं करुणामयवेशं सकलसुरेशं मुक्तसुकेशं पापहरं भज भज भूतेशं प्रकटमहेशं भैरववेशं कष्टहरं श्रीभैरववेशं कष्टहरं कलिमलसंहारं मदनविहारं पणिपतिहारं शीघ्रकरं कलुषं शमयन्तं परिभृतसन्तं मत्तदृगन्तं शुद्धतरं गतिनिन्दितकेशं नर्तनदेशं स्वच्छकशं सन्मुण्डकरं भज भज भूतेशं प्रकटमहेशं भैरववेशं कष्टहरं श्रीभैरववेशं कष्टहरं कठिनस्तनकुम्भं सुकृतं सुलभं कालीडिम्बं खड्गधरं वृतभूतपिशाचं स्फुटमृदुवाचं स्निग्धसुकाचं भक्तभरं तनुभाजितशेषं विलमसुदेशं कष्टसुरेशं प्रीतिनरं भज भज भूतेशं प्रकटमहेशं भैरववेशं कष्टहरं श्रीभैरववेशं कष्टहरं ललिताननचन्द्रं सुमनवितन्द्रं बोधितमन्द्रं श्रेष्ठवरं सुखिताखिललोकं परिगतशोकं शुद्धविलोकं पुष्टिकरं वरदाभयहारं तरलिततारं क्षुद्रविदारं तुष्टिकरं भज भज भूतेशं प्रकटमहेशं भैरववेशं कष्टहरं श्रीभैरववेशं कष्टहरं सकलायुधभारं विजनविहारं शुश्रविशारं भ्रष्टमलं शरणागतपालं मृगमदबालं सञ्जितकालं स्वेष्टबलं पदनूपुरसिञ्जं त्रिनयनकञ्जं गुणिजनरञ्जनकुष्टहरं भज भज भूतेशं प्रकटमहेशं श्रीभैरववेशं कष्टहरं श्रीभैरववेशं कष्टहरं मर्दयितु सरावं प्रकटितभावं विश्वसुभावं ज्ञानपदं रक्तांशुकजोषं परिकृततोषं नाशितदोषं सन्मतिदं कुटिलभ्रुकुटीकं ज्वरदननीकं विसरन्दीकं प्रेमभरं भज भज भूतेशं प्रकटमहेशं श्रीभैरववेशं कष्टहरं श्रीभैरववेशं कष्टहरं
परिनिर्जितकामं विलसितवामं योगिजनाभं योगेशं बहुमद्यपनातं गीतसुगातं कष्टसुनातं वीरेशं कलयन्तमशेषं वृतजनदेशं नृत्यसुरेशं वीरेशं भज भज भूतेशं प्रकटमहेशं भैरववेशं कष्टहरं श्रीभैरववेशं कष्टहरं परिनिर्जितकामं विलसितवामं योगिजनाभं योगेशं बहुमद्यपनातं गीतसुगातं कष्टसुनातं वीरेशं कलयन्तमशेषं वृतजनदेशं नृत्यसुरेशं वीरेशं भज भज भूतेशं प्रकटमहेशं भैरववेशं कष्टहरं श्रीभैरववेशं कष्टहरं श्रीभैरववेशं कष्टहरम् इति श्रीभैरवताण्डवस्तोत्रं सम्पूर्णं। श्रीगुरुभ्यो नमः।